ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பே ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பகவாய நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல நன்றி. நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பதிவை தான் பார்க்க போறோம். என்னன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். இந்த ஆண்டு பலன்கள் ஒவ்வொரு வருஷமும் இல்லாத மாதிரி முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமான ஆண்டு பலன்களா தான் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒன்னா குரு பயிற்சியோடு நின்றுடும், இல்லைன்னா ராகு கேது பயிற்சியோடு நிற்கும், இல்லைன்னா சனி பயிற்சியோடு நிற்கும், அல்லது ரெண்டும் இடையிடையில கலந்து வரும். ஆனா இந்த வருடம் 3 கிரகங்களுடைய பயிற்சியுமே இருக்குது. குரு பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி இருக்கு. 3 குரு பயிற்சியும் எல்லா ராசிக்கும் இருக்குது. அப்ப பலன்கள் நிறைய பலன்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பொதுவாவே என்ன அப்படின்னா, நம்ம மனிதர்கிட்ட சமுதாய ரீதியா பார்த்தோம்னா நல்ல வசதியில் இருக்கிறவங்க ஒரு 10% தான் இருப்பாங்க. நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்க ஒரு 80% இருப்பாங்க. அடிமட்ட தட்டத்துல இருக்கிறவங்க வருமானமே இல்லாம டெய்லி கூலிக்கு போய் அதனால நம்ம ஜீவனத்தை ஓட்டிட்டு இருக்கிறவங்க ஒரு 10% இருப்பாங்க, 10% இருப்பாங்க. இப்போ நமக்கு அதிகமா பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு. என்னன்னா, நாளுக்கு நாள் விலையேற்றம், வர்ற வருமானம் பத்துறது இல்லை, இன்னும் கொஞ்சம் வசதி வந்தா நல்லா இருக்கும், மற்றவங்கள மாதிரி நம்மளும் வசதியா வாழணுங்கிற ஒரு எண்ணம், நம்ம குழந்தைகளை நல்லா மேல் படிப்பு படிக்க வச்சு நல்ல நிலைக்கு வரணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்ப இதெல்லாம் நமக்கு வருமானம் பத்துறது இல்லை. அதனால போன வருஷம்தான் அப்படியே பற்றாக்குறையா இருந்துச்சு, இந்த வருஷமாவது நல்ல ஒரு தனவரவு இருக்குமா அப்படிங்கிறது. போன வருஷம் ரொம்ப நோய் நொடியில நொடிஞ்சு போயிட்டோம், இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறைய பிரச்சனைகள். அப்போ இந்த வருடமாவது நமக்கு நல்ல பலன்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பானது, பொதுவானது. ஆனா கிரகங்கள் மாறுதல் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஏன்னா கிரகங்கள் மாறுதல் அப்படிங்கிறது நம்ம பிறக்கிறப்பயே 9 நவக்கிரகங்களும் நம்மளுடைய ராசி கட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயோ இல்ல 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துலயோ இப்படி 12 கட்டங்களுக்குள்ள எந்த இடத்துல வந்து அமர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க தன்னுடைய தசாபுத்தி அந்தரங்கள்ல பலன்களை கொடுப்பாங்க. அப்ப இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இடையில மாறக்கூடிய வருட கிரகங்களை வைத்து அந்த பலன்கள் இன்னும் மேலும் நல்லா இருக்குமா அல்லது சிக்கலை கொடுக்குமா அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். அந்த விதத்துல இப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லிடலாம். இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு எல்லாரும் பயந்துக்கிறாங்க. சனிப்பெயர்ச்சிங்கிறது அப்படி இல்லை, 3 பாரியாயமா பிரிச்சிருக்கிறாங்க. முதல் பாரியாயம், 2ஆம் பாரியாயம், 3ஆம் பாரியாயம் அப்படின்னு 3 பாரியமா பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா மங்கு சனி, பொங்கு சனி, கண்ட சனி அல்லது மரண சனின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த மங்கு சனி அப்படிங்கிறது ஒரு சனி பகவான் ஒரு ராசி ஒரு சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். அப்ப அந்த 30 வருடத்துல ஒவ்வொருத்தருக்கும் 30 வருஷம் கழிச்சு அடுத்த சுற்று வருமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒருத்தருக்கு பிறக்கிறப்பவே 7 சனி இருக்கும், ஒருத்தருக்கு பிறந்து ஒரு சில வருடங்கள்ல வரும், ஒரு சிலருக்கு ஒரு 5-6 வருடங்கள் ஒரு இளமை பருவம் தாண்டி கூட முதல் சுற்று வரலாம். அப்போ உங்களுக்கு இது எத்தனாவது சுத்து? 30 வருஷத்துக்குள்ள வரப்ப இது முதல் சுத்தா, 2ஆவது சுத்தா, 3ஆவது சுத்தா அப்படிங்கிறத நீங்க கணக்குல வச்சீங்கன்னா தான் இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சியில நமக்கு என்ன பலன் நடக்குங்கிறத நீங்க வந்து தீர்க்கமா முடிவு பண்ண முடியும். அப்ப முதலாவது சுற்று யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பான பலன்களை நடக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வழிபாடுகள், தான தர்மம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை அதை சமப்படுத்தி கொண்டு போறது கத்துக்கணும்.
எந்த கிரக பயிற்சியா இருந்தாலும் எந்த கிரகங்கள் நமக்கு ஆகாத இடங்கள்ல வந்து அமர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதற்கு உண்டான அவங்களோட இணைந்து போகக்கூடிய அந்த தன்மையில பயணிக்கிறப்ப அவங்க நமக்கு கெடுதலை கொடுப்பது இல்லை. இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அப்ப ரெண்டாவது சுற்று சனி பகவான் வர்றப்ப பொங்கு சனி நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரெண்டாவது சுற்று 7.5 சுற்று சனி பகவான் வர்றப்பதான் குடும்பம் அமையும், தொழில் அமையும், எல்லா வசதி வாய்ப்புகள், வீடு வண்டி வாகன யோகம் அத்தனையுமே கிடைக்கும். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார் அப்படிங்கிறது 2வது சுற்றுல கண்டிப்பா நடக்கும். சில சிரமங்கள் இருக்கதான் செய்யும். கிரகங்கள் வந்து சனி பகவான்னா இயற்கையாவே மந்தன் அப்படின்னு பேரு. அப்போ கொஞ்சம் மெதுவா தான் அந்த வக்கரகதியில கிரகம் மெதுவா தான் நடக்கும். ஆனா போறப்ப உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்துட்டு போயிடும். இப்ப இந்த சுற்றுல எப்படின்னா, இப்போ கும்பத்துல பிறந்திருக்கிறாங்க, பிறக்கிறப்பே கும்பராசியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2.5 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்ப பிறக்கிறப்பயே 2.5 வருஷம் முடிஞ்சு. அந்த மாதிரி நம்ம கணக்கில் எடுத்து நம்ம இப்ப எத்தனாவது சுற்று இருக்கிறோம்னு பாருங்க. 3வது சுற்று வர்றவங்க முழுக்க இறை வழிபாட்டுல நீங்க நாட்டமா போனீங்க அப்படின்னா எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. ஆக கிரகங்கள் நமக்கு கொடுத்தா எப்படி கொடுக்கறத தக்க வச்சுக்கணும், நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும்னு தெரியுமா. 2வது கொடுக்காம இருக்கிறப்ப அதை நம்ம எப்படி சமப்படுத்தி நம்ம வாழ்க்கையில கொண்டு போகணும் அப்படிங்கிற இந்த மாதிரி நுணுக்கங்களை வந்து நீங்க வழிபாடுகள் மூலமா பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எப்பயுமே ஒரு சிறப்பான காலமாவே வரும். அதுக்கடுத்து ராகு கேது பயிற்சிங்கிறது எந்த இடத்துலயுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனா ராகு கேதுக்கு நம்ம இதுல சொல்லியிருக்கிறது என்னன்னா, மேச, ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல இருக்கிறதும் ராகு கேது இருக்கிறப்ப கெடுதலான பலன்களை செய்வதில்லை. அடுத்து கேந்திர ஸ்தானத்தில் இருந்தா, கேந்திர ஸ்தானங்கிறதுனா 1, 4, 7, 10 ஒரு ஜாதகத்துல லக்னம் 1னா 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ஸ்தானங்கள்ல இருந்தாலும் கோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது ராகு கேதுக்கள் நல்ல யோகத்தை கொடுக்கிறவர்களாகிறார்கள். அவ மொட்டையா நம்ம இதெல்லாம் எடுத்தோடனே ஐயோ பேச்சியாவது எனக்கு இந்த இடத்துல வச்சு அந்த இடத்துக்கு ஆரம்பிச்சு அப்படி இல்லை. அவங்க கோச்சாரத்துல உங்களுக்கு வந்து கேந்திரங்கள்ல இருந்தா கோணாதிபதியினுடைய தொடர்பும், கோணத்துல இருந்தா கேந்திராதிபதியினுடைய தொடர்பு வர்றப்பெல்லாம் மிக சிறப்பான பலன்கள் நடக்கும். மற்ற நேரத்துல நம்ம அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான அதிதேவதைகளை வழிபட கத்துட்டு அதுக்குண்டான பிரீத்தியை செஞ்சுட்டு இருந்தோம்னாவே நம்ம வாழ்க்கை எளிமையா போயிடும். அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நிற்கக்கூடிய இடத்துக்கு அவ்வளவு நன்மை செய்ய மாட்டார். பார்வைக்கு குரு பகவானுக்கு பார்வைக்கு பலனதிகம். எங்க பார்வை? குரு பகவானுடைய பார்வைங்கிறது 1, 5, 9 அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய பார்வை. அப்படின்னாலும் குரு பகவான் ராசியில கிரக பயிற்சி ஆகிறப்ப 2ஆம் இடத்திற்கோ 5ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ குரு பகவான் பயிற்சி ஆகி வருகின்ற பொழுது மிக நல்ல ஒரு சுப பலன்களை அள்ளி கொடுத்துட்டு வர்றதுதான் நம்ம பார்க்க முடியும். அதுலயும் இவருக்கும் குரு பகவானுக்கும் எடுத்த உடனே நம்ம அப்படி கணக்கு போட முடியாது. இதுல வந்து குரு பகவானுக்கு எப்படி சனி பகவானுக்கு 3 பாரியாய் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இதுல 5 பாரியாய்களை கொடுத்துருக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 5 பாரியாய் வயது, நம்முடைய வாழக்கூடிய வயதுல குரு பகவான் ஒரு ராசியை சுற்றி வரது, ஒரு ராசிக்கு 1 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சுற்று வருவார். அப்ப நீங்க இப்ப எத்தனாவது இதுல இருக்கிறீங்க, எத்தனாவது சுற்றுல இருக்கிறீங்க, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு நீங்க ஒரு கணக்கை போட்டீங்கன்னா நீங்க அவருடைய இதுல 3ஆவது சுற்றுலதான் மிக நல்ல பலன்களை கொடுப்பார். 3ன்னா 36 வாழக்கூடிய காலத்துல வரக்கூடிய சுற்று தான் ரொம்ப பெஸ்டா கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சனி பகவான் கோச்சாரத்துல வர்றப்போ எப்படி வர்றாருன்னா 3, 6, 11ஆம் இடங்கள்ல 3, 6, 11க்கு அவருடைய பார்வை விழுந்தாலோ, அவர் 3, 6, 11ல வந்தாலோ ஒரு அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார். சரி, நன்றி நண்பர்களே. இப்ப நம்ம 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டு பலன்களை போலாம். இப்ப முதல்ல மேச ராசி
மேச ராசிக்கு இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலம். இது வரைக்கும் நீங்க சந்திக்காத அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு காலம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் இந்த ஆண்டுன்னு சொல்லுகிற ஜனவரி இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற போதே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே பாக்கிய ஸ்தானாதிபதி இருப்பதும் 2ஆம் இடத்து அதிபதி தனகாரகன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருப்பதுமே ஒரு அற்புதமான ஒரு துவக்கத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகும். அப்ப 7.5 சனி ஆரம்பமாகிறப்ப இதுல இருந்து 2025 இருந்து 32 வரைக்கும் 7.5 ஆண்டுகள் உங்களுக்கு இந்த 7.5 சனி வரும். இப்ப 7.5 சனியில நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வர மாதிரி இந்த பிரீத்திகள் இதெல்லாம் கடவுள் வழிபாடு இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப அந்த கெடுதலான பலன்கள் வர்றப்ப நீங்க அதுகளை தவிர்த்தலாம். ஏன்னா உங்க ராசிக்கு சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வர்றார். விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்க ராசியினுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் சனி பகவானுடைய பார்வை விழுறதுனால 6ஆம் இடத்திற்கு விழுவது, ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு விழுவது 6ஆம் இடத்துக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துருவார். ஆனா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் லாபஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி தான் லாபஸ்தானாதிபதி. அப்ப லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றார். அப்படிங்கிறதுனால நீங்க ஒன்றும் அதுக்காக அவர் தனஸ்தான வீட்டையும் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் வரவு மந்தமா இருக்கும். நமக்கு வர வேண்டிய வரவு மந்தமா கம்மியா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தோடனே ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்துல சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் 2ஆம் இடத்துல குரு பகவான் பாக்கியாதிபதி இருக்கிறதும் ஆரம்பமே மிக சிறப்பா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு 29/3/25 மாலை 12:44 சனி பகவான் தன்னுடைய கிழமையிலேயே சனி பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி குரு பகவானை பார்த்தீங்கன்னா 15/5/25 மே மாசம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை கால 3:25 மணிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு கேதுகளுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா 5வது மாசத்திலேயே இவர் 15ஆம் தேதி அவங்க 18ஆம் தேதி ஒரு 3 நாள் வித்தியாசம் தான் ராகு கேது பயிற்சியும் ஆகுது. 18/5/25 சாயங்காலம் 5 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்போ இந்த சனி பகவானால உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி 15/5/25 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு சிறப்புகளை கொடுக்காது. ஏன்னா குரு பகவான் 1, 3, 4, 6, 8, 10, 12ஆம் இடங்கள்ல இருப்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுப்பதில்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால ஆதாயம் இல்லை. எப்படின்னாலும் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை அவரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முழு வெற்றியாகி ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களுக்கு அவர் அமைஞ்சார். அதே சமயம் அங்க சனி பகவானுடைய பார்வையினால தொழில் ரீதியா ஆன்மீக ரீதியா தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமா தந்தை மூலமா நேரடியான ஆதாயம் இந்த மாதிரி ஆதாயங்கள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் எங்க பாக்குறாரு? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பார்த்தீங்களா? தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது மட்டும் இல்ல, 7ஆம் வீட்டை பார்க்கிறார். ராசிக்கு 7ங்கிறது வியாபாரம், நண்பர்கள், கூட்டு தொழில், மனைவி, கலத்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், 11ஆம் இடம். லாபஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ராகுவேது பயிற்சி இது வரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. இப்ப சனி கொடுப்பார் எவர்கள் எடுப்பார்னு பழமொழி இருக்கிற மாதிரி
ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழி ரொம்ப சிறப்பு. ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் தன்னுடைய தசாபுத்தி காலங்களிலும் கோச்சாரர்களுடைய இறுதி காலத்துல பலனை கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அது ராகு பகவான் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம், அடுத்தது வேற்று மாநில வேற்று மக்களுடைய தொடர்புகளால் கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரி ஆதாயங்களை பெரிய பெரிய ஆசைகளை எல்லாம் தூண்டிடுவார். அப்ப நீங்க வரக்கூடிய வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருவார். ஆனா நீங்க செல்லக்கூடிய வழி ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து இருந்துக்கணும். தவறான வழியில போய் பணத்தை தவறா சம்பாதிச்சீங்கன்னா அவருடைய பேச்சியப்பா நீங்க மறுபடியும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும். எந்த ஒரு கிரகமும் ஒரு உச்சகட்ட பலனை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு இணையான ஒரு கஷ்டத்தை கொடுக்காம போகாது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி, அது அனுபவம். அதனால நீங்க எந்த கிரகம் கொடுத்தாலும் கொடுக்குறப்ப நல்ல வழியில நல்லா சேமிச்சு நல்ல மேல வர்றது மேன்மை அடையிறத பாருங்க. தவறான வழியில தயவு செஞ்சு உங்களுடைய எண்ணங்களை இதையும் கொண்டு போயிடாதீங்க. மற்றபடி இந்த ஆண்டு மிக மிக தனவரவுக்கு பஞ்சமில்லாத ஆண்டு. இது வரைக்கும் நீங்க பார்க்காது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிகப்படியான பார்வை இருக்கனால செல்வ செழிப்பான ஆண்டு. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல குழந்தை பிறப்புல கொஞ்சம் தாமதமாகலாம். பூர்வீக சொத்துக்கள் பிரியாம இருந்ததுன்னா மேலும் தாமதம் அடையலாம். யாருக்கெல்லாம் கேது தசை புதன் புத்தி வந்து அல்லது புதன் தசை கேது புத்தி இப்ப நடப்புல இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏன்னா கேது பகவான் வந்து அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை கொடுத்துருவார். அதனால அதுவும் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கெடுபலன்களை கம்மியா தான் கொடுக்கும். திரிகோணத்தில் இருக்கிற ஒரு கிரகம் அதிகமாக கெடுபலன்களை கொடுப்பதில்லை. அதே மாதிரி 3, 6, 10, 11 செல்லக்கூடிய உபசய ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதிகமாக கெடுக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில இருந்து இந்த ஆண்டு உங்களுக்கு 100% இது வரைக்கும் கிடைத்த பலன்களோட மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலன்கிறத கிடைக்கும். இந்த ஆண்டு பிறக்கிறப்பவே புதன்கிழமை துவிதிய திதி உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறகுது. அப்ப சூரியன் தான் மற்ற 9 கோள்களுக்கும் தலைமை. அப்ப தலைமை நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப சூரியன் இப்ப எங்க இருக்காரு உங்களுக்கு இந்த மாசம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல வராது. 1/1/2025 உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே அவர் வர்றதுனால எல்லாமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் பொன்னான வருடம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கறது ரிஷப ராசிக்கான ராசி பலன்கள். இன்னும் 2025 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 15/5/25 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. 2ஆம் இடத்துக்கு வர குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ 2025 வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருந்ததுனால குரு பகவானால அதிகப்படியான நன்மைகளை பெற முடியல. ஆனா இப்ப வரக்கூடிய இந்த குரு பயிற்சி 15/5/2025 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அதிகப்படியான அற்புதமான பலன்களை, ஏன்னா தனஸ்தானத்துக்கு வராரு. குரு பகவான் எப்பயுமே இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ண மாட்டார். அப்படின்னாலும் 2, 5, 7, 9, 11 இருக்கிறப்ப மிக அற்புதமான சுபங்களை தான் கொடுப்பார். அப்ப 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 6, 8, 10. அந்த 6, 8, 10 அப்படிங்கிறது 6ங்கிறது ரணருண ரோக சத்ரு. அப்ப சத்ருவுல வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கொடுத்துறாரு. எதிரிகளுடைய தொந்தரவு இருக்காது, நோய் நொடி இருக்காது. ஏதாவது நோய் தீராத நோய்கள் தான் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால தொடர்ந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு நோயில பாதிப்பு இருந்தவங்களுக்கு இப்ப இது நோய் தீரக்கூடிய காலம்.
அதுக்கு அடுத்தது தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்குரிய 10ஆம் இடத்தை பார்வையிடுறார். குருவன் 10ஆம் இடத்துக்கு பார்வையிடுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு தொழில்ல எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ஒரு நல்ல தனவரவு அருமையா கிடைக்கும். அதுவும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால, சனி பகவான் 29/3/25 மாலையில பயிற்சியாகி மீன ராசிக்கு வர்றாரு. அப்ப மீன ராசிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம். மீன ராசிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு ஸ்தானம். குருவோட வீடு உங்களுக்கு லாபஸ்தானம். அப்ப நல்ல அவர் உங்களுக்கு கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான். அவர் தான் உங்களுக்கு நல்ல மிகச்சிறந்த ஒரு கர்மாதிபதி அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு அங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9க்குரியவரும் 10க்குரியவரும் சேர்றப்ப கர்மாதிபதி ஆகிறாங்க. இப்ப 10க்குடைய குரு சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவனுடைய வீட்டுக்கும் அது லாபஸ்தானமும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த யோகம் மிகச்சிறந்த இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு தனவரவை உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். எப்ப 18/5/25 18/5/25 ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். அது உங்களுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வையும் அங்க விழுது. 10ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும் விழுது. அங்க ராகு பகவான் வர்றதுனால 10ஆம் இடங்கிறது தொழில்தானம் ஜீவனஸ்தானம். அப்ப வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி, ஏன்னா ராகு சம்பந்தப்படுறதுனால அந்நிய மொழி பேசக்கூடியவங்களால வெளிநாடு பயணம் போறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் தவற விடாம வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையினால சென்ற விடாமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மிக 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 ஒரு நல்ல ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு. ஆனா சனி பகவானுடைய உங்களுக்கு ஒரு கர்மாதிபதியா வர்றதுனால உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் அதே சமயம் 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாம் ஒன்றும் பிரச்சனைகளே இல்லை. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரியாம இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு பிரிஞ்சு உங்களுக்கு அதன் மூலமாகவும் ஆதாயம் ஆயிரும். ஆக கெடு பலன்களை சொல்லாம நல்ல பலன்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ராசியா இந்த ரிஷப ராசி இருக்கு. நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல பலன்கள் ஒரு 70%, கெடு பலன்கள் கொஞ்சம் அது கம்மி. ஆதாயம் அதிகமாகவும் விரயம் குறைஞ்சும் தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு 5வது மாசம் 15/5/2025 வியாழக்கிழமை காலையில ஆகக்கூடிய குரு பயிற்சினால குரு பகவான் உங்க ராசிக்கு வர்றார். ஆக ஒரு ராசியில முதல் ராசியிலேயே குரு இருக்கிறதுங்கிறது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஜென்ம குரு இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. ஆனா 5வது மாசத்துக்கு மேலதான் 5வது மாதம் வரைக்கும் அவர் உங்களுக்கு 12ஆம் இடம் எடுத்துக்கூடிய அயன சயனம் போக விரைய ஸ்தானத்துல இருக்கிறார். அவர் சுப செலவுகளை தான் கொடுத்துட்டு இருப்பாரு இது வரைக்கும். இப்போ என்ன அப்படின்னா 2025 குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அவர் ஒரு பாதகாதிபதி, கேந்திராதிபதிய தோஷத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பாதகாதிபதி நம்ம ராசியில வர்றதுனால நல்ல பலன்கள் முழுக்க நடக்காது, கெட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு முழுக்க சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் உங்க ராசிக்கு கர்மாதிபதியாகவும் வர்றாரு. அப்ப ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகங்கள்ல ஒண்ணுதான் கர்மாதிபதி யோகம். தனவரவை அள்ளி கொடுக்கக்கூடிய
ஒரு யோகம் தர்ம கர்மாதிபதி. எப்படின்னா 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவானும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானும் இணைவது தர்ம கர்மாதிபதி. அந்த ஒரு கோணமும் இருக்கு. நம்ம முழுக்க பாதகாதிபதியில் மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப பாதக ஸ்தானத்துல பாதகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இறை வழிபாடுகள், தட்சிணாமூர்த்தி வழிபாடும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்க பண்ணிக்கிட்டு வர்றது, அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நவக்கிரகங்கள் இருக்கிற குரு பகவான் அவர் தான் நீங்க மெயினா வணங்கணும். குரு பகவானை தொடர்ந்து நீங்க வழிபட்டுட்டு வர்றப்ப உங்க குரு பேச்சினால் வரக்கூடிய அந்த கொஞ்சம் நஞ்ச கெடுதல்களும் நீங்கிடும். இப்ப தர்ம கர்மாதிபதினு ஏன் சொன்னோம்னா குருவினுடைய வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆகி போறார். இப்ப கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் வரக்கூடிய 29/3/25 சனிக்கிழமை மாலையில மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்ப குருவினுடைய வீட்டுல சனி பகவான் அப்படிங்கிறப்ப தர்ம கர்மாதிபதி ஒத்த கொடுத்து உங்களுக்கு அதை ஒரு பிளஸ் பாயிண்டா ஒரு மாத்திடுறாரு. இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மிகுந்த சிரமத்தை தான் கொடுத்துருப்பாரு. அப்ப உங்க ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசியினுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு உத்திரஸ்தானத்திலையும் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இதையெல்லாம் உயர்த்தக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும், அந்த 5ங்கிறது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், கூட்டு தொழில், வியாபாரம், கலத்திரம் இதெல்லாம் குறிக்கும். ஆக இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே குருபகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில இருந்து அனைத்துமே மிக சிறந்த ஒரு பலன்களத்தை நடக்கும். குரு 1ஆம் இடத்துல மட்டும் இருக்கிறதுனால ஒரு வழிபாடுகள் அதிகப்படுத்திட்டீங்கன்னா அதை மட்டும் குறைச்சிடலாம். அடுத்து 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், சொந்த வீட்டை பார்க்கிறார். சொந்த வீடு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வையும் விழுது. இங்க பாருங்க, இங்க மறுபடியும் அங்க மீனத்துல சனி பகவான் உள்ள போறதுனால குரு சனியினுடைய தொடர்பு ஏற்படுது. இங்க அவருடைய பார்வை விழுது. 2 பேருடைய பார்வையுமே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால மிகச்சிறந்த ஒரு நல்ல களத்திரம் அமைந்து உங்களுடைய வாழ்க்கை சிறக்கக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் அமைத்து கொடுக்கிறார். குரு பகவானுடைய பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் அமைந்துள்ளது. சரி, இதுவரைக்கும் இப்ப சனி பகவானுடைய பார்வை எங்க உள்ளது? உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு, அடுத்தது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். 4ங்கிறது சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், வண்டி வாகன யோகங்கள். இப்ப வண்டி வாகன யோகங்களை கொடுக்கிறவரு சனி பகவான் கர்மாதிபதி. நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்தார்னா சனி பகவான் எந்த கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டையோ, ஆட்சி வீட்டையோ, உச்ச வீட்டையோ, நட்பு வீட்டையோ பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. அதுலயும் சனி பகவானுக்கு தான் அது ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க. அப்போ கன்னி அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பாதக வீடு இல்லை. ஆனால் நட்பு வீட்டுக்கு தான் அந்த பார்வை உள்ளதுனால உங்களுக்கு அந்த வண்டி வாகன யோகங்கள், அதே மாதிரி சிறந்த களத்திரங்கள் அமைகிறது. குழந்தைகளை இந்த ராகுகேது பயிற்சியும் இந்த வருடமே வந்துருது. அப்ப ராகுகேது பயிற்சியும் வர்றப்போ ராகு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்தார். தொழிற்ஸ்தானம், ஜீவனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தொழில் முடக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்ப 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. அந்த 9ஆம் இடங்கிறது வெளியூர், வெளிநாடு, மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்றது, தந்தையினுடைய ஸ்தானம், ஆன்மீக பயணங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம் தான் பாக்கியஸ்தானம். எல்லா வகையான சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானம் ராகு பகவான். இந்த 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வர்றதுனால இதெல்லாம் அடிபட்டுருமா அப்படின்னா இல்லவே இல்லை. இது அப்படியே யோகத்தை தான் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 9ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை உள்ளதுனால உங்களுக்கு ஒரு இந்த ஆண்டும் குழந்தைகளால, மனைவி கணவனால, மேல் படிப்புக்கு போறவங்களுக்கு நல்ல ஒரு தன லாபம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், மிகச்சிறந்த ஒரு பாக்கியஸ்தானம். அந்த இடத்துக்கு ராகு வரப்ப ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்போ அந்த ராகு 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு நிறைய
நிறைய வெளியூர் வெளிநாட்டினுடைய போக்குவரத்துல அல்லது வெளி மாநிலங்களுக்கு போறது, தொழில் சார்ந்து வெளியே போயிட்டு வர்றது, அந்நிய தேசத்திலிருந்து வர்றது, அந்த மாதிரி வரக்கூடிய வரவுகள், வேலை வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுப்பார். ஆனா நீங்க தகாத வழிகளை செல்லீங்க அப்படின்னா கொடுக்குறப்பெல்லாம் கொடுத்துருவாரு. பேர்த்தியாகி போறப்ப அதுக்கு உண்டான தண்டனையும் கொடுத்துருவார். ஆக நீங்க இப்ப இருந்தே வரக்கூடிய வரவுகளை நல்ல வழியில நீங்க அந்த வரவை நல்ல வழியா மாத்திட்டு தகாத வழியில போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, போகாம இருந்தீங்கன்னாவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டா அமைஞ்சிடும். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி கடக ராசி. கடக ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பமே சொல்லி இருக்கிறேன், சனி பயிற்சி இருக்கு, ராகுகேது பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு. அப்ப இந்த 15/5/2025 அப்ப வியாழக்கிழமை காலையில 3:25க்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. 6ங்கிறது ரணருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதி. பாக்கியஸ்தானம்ங்கிறது தந்தையினுடைய ஸ்தானம், தந்தையால் வரக்கூடிய வரவு, பெரியவர்களால் வரக்கூடிய வரவு, நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பாக்கியம். ஆக 2 காரகத்து உங்களுக்குமே அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு பெயர்ச்சியாகி விரயஸ்தானத்திற்கு, அயன சயனம் போக விரயஸ்தானம் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வர்றதுனால நீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விரயங்கள் அதிகமா இருக்க காத்திருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால நீங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டாம இவ்வளவு நாளா தள்ளி இருந்தீங்கன்னா இப்பதான் நெருக்க ஆரம்பிப்பாங்க. பணத்தை கொடுன்னு. இப்ப பழைய கடன்காரங்கெல்லாம் நீங்க என்னைக்கோ போட்ட ஒரு கையெழுத்துனால, என்னைக்கோ பேசின ஒரு வாக்குனால விட இன்னைக்கு அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆண்டே 15/5 குரு பயிற்சி ஆச்சுன்னா 18/5 ராகுகேது பயிற்சி வருது. அப்ப ராகுகேது பயிற்சி வர்றப்ப இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரார். 2ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம். அப்ப நமக்கு வர வேண்டிய பணமும் பிரச்சனை ஆகுது, குடும்பத்துல குழப்பங்கள் அதிகமாகும், ஒற்றுமை இல்லாம போகும். அதனால தன வரவும் குறைஞ்சு 6ஆம் அதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்துல வர்றதுனால உங்களுடைய வாக்குகளை ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஒவ்வொருத்தருடைய பேசுறப்ப பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க. ஏன்னா 5ஆவது மாசம் வரைக்கும் இல்லை, 5ஆவது மாசத்துக்கு மேலதான் இந்த ராகுகேது பயிற்சிகள் வருது. அப்ப இந்த 5ஆவது மாசம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துலதான் குரு பகவான் இருக்காரு. அப்ப லாபஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு முழுக்க ஒரு நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அவர் வக்கரகதியில் இருக்கிறார். அப்ப எப்ப வக்கரம் நிவர்த்தி ஆகுது? பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி ஆகுது. அப்ப பிப்ரவரியில இருந்து இந்த மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த காலத்துல நீங்க உத்தாரா இருந்து இருக்கிறதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விரயங்களை சுப விரயமா மாத்திக்க. வரக்கூடியதுல 12ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனா ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு கஷ்டங்கள் சிரமங்கள் வருது அப்படின்னா, இன்னொரு பக்கம் கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார், 7.5 சனியா. அப்ப எப்போ 29/3/25 பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்திலிருந்து அஷ்டம சனியா இருந்து, அஷ்டம சனினா 7.5 ஆண்டு காலம் சனி பகவான் என்னத்தை கொடுப்பாரோ அந்த கத்தத்தை எல்லாம் 2 வருஷம் கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அஷ்டம சனி காலத்துல எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் இடத்த மாத்திரும். வாடகை குடி இருந்தா வாடகை வீட்டை மாத்திரும், சொந்த வீடா இருந்தா வாடகைக்கு போக வச்சிரும். அப்ப ஏதாவது உங்களுக்கு நீங்க சரியா தெரிஞ்சு வழிபாடுகளை, இறை வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் அதிகமா நீங்க பண்ணிட்டு வீட்டுல 2 நேரமும்
நல்லெண்ணெயில தீபம் போட்டு, சுத்தமான நல்லெண்ணெயில தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பாதிப்புகள், இது நம்ம சொன்ன பாதிப்புகள் எல்லாம் இருக்காது. இனியும் தொடர்ந்து நீங்க இதையே செய்யுங்க அப்படின்னா வரக்கூடிய எதிர்மறை அந்த விளைவுகளை எல்லாம் உங்களால தவிர்க்க முடியும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும், 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா, பாக்கிய அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்ப பாக்கிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் வராது. பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவானுக்கு அது நட்பு வீடு. அதனால உங்களுக்கு வர வேண்டிய வரவு, உங்களுக்கு என்னென்ன வாக்கியங்கள் வரணுமோ, வாக்கியங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருந்தாதான் அது பாக்கியம். அவனுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன சொல்லும், வண்டி வாகன யோகம், இது எல்லாம் வீடு நிலம் இந்த மாதிரி வருமானம் எதுலையுமே குறைவெல்லாம் இருந்தாதான் அவன் பாக்கியஸ்தானேன்னு சொல்லுவான். அப்ப அந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு குருவான் வர்றதுனால நீங்க இப்ப இருந்த 3ஆவது மாசத்துலதான் பயிற்சி ஆகுது. அதுக்கு எப்போ இருந்தே நீங்க குலதெய்வ வழிபாடும், அதுவும் குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் வர்றதுனால ஐயனாரப்பனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. ஏன்னா அவர் குருஸ்தானத்துல இருக்கிற ஐயனாரப்பன் அப்படிங்கிறது ரொம்ப குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய தேவி. ஐயனாரப்பன் வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, தான தர்மங்கள், முதியோர்களுக்கு உதவி செய்யறது, ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யறது, தொடர்ந்து வீட்டுல விளக்கேற்றிட்டு வர்றது, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த வரக்கூடிய 2ஆம் இடத்துல கேது பகவானால் வரக்கூடிய சிரமங்களும், 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்திலே குரு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீண் விரயங்களும், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளும். இப்ப எதிரிகள் அப்படிங்கிறப்ப எதிரிகளுக்கு நம்ம அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் நம்ம வழிபடலாம், பிருத்தியங்கரா தேவியை வழிபடலாம், சர்வேஸ்வரரை வழிபடலாம். 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறப்ப இப்ப 6ஆம் இடம் கடனை அடையணும்னா காலபைரவரை வழிபடணும். இப்படி இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல அந்த சனி பகவானுடைய அஷ்டம ஸ்தானத்திலிருந்து விடுபட்ட அந்த ஒரு உணர்வு, அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க, நல்ல பலன்களே நடக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய, தனவரவுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஆண்டு. லாபஸ்தானத்துல குரு பகவான் வர்றார். 5ஆம் இடத்து அதிபதி, ஒரு யோகாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றார். எப்போ 15/5/25 இருந்து குரு பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றார். அப்ப அந்த 15/5 வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் எப்பயுமே ஒரு ஜீவனஸ்தானத்திற்கு நல்லது பண்ணுவது இல்லை. அவர் வக்கரகதியில் இருக்கிறார். இன்னும் எப்ப வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்ப வக்கரம் நிவர்த்தி ஆனதுக்கு பின்னாடி குரு பகவானுடைய யோகம் அப்பவே உங்களுக்கு ஆரம்பமாகுது. 5ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப ஒரு இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு வருமானத்துக்கு மிகச்சிறந்த செல்வ செழிப்பு கொடுக்கும். அப்ப அங்க லாபஸ்தானம் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையுமே பார்க்கிறார். 5, 7, 3, 5, 7. இப்ப 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், புதிய தைரிய வீரிய ஸ்தானம். அப்ப 5ஆம் இடம் 7ஆம் இடம் தான் இங்க நமக்கு ரொம்ப முக்கியம். 7ங்கிறது கலசர ஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள், மனைவி, கணவன், இப்படி சொல்லக்கூடிய 7ஆம் இடம். இந்த 3 ஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம். ஆனா அதே சமயம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். எப்ப 29/3/25 இருந்து 29/3/25 வரைக்கும்
சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியில் இருந்து மீனத்திற்கு 8ஆம் இடத்திற்கு, உங்க ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள்தானம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இப்படி சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அப்ப சனி பகவான் அங்க 8ஆம் இடத்துக்கு போறார். உங்களுக்கு இன்னும் 2.5 ஆண்டு காலம் 7.5 சனி இருக்குது. அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி பகவான் உங்களுக்கு இயற்கையிலேயே பகை. அப்ப இங்க தந்தை மகன் உறவு இன்னும் அவ்வளவு சீக்கிரம் சரி இருக்காது. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போறப்ப உங்க ராசியிலேயே கேது பகவான் வர்றார். அப்ப ராசியில கேது பகவான் வர்றார் அப்படிங்கிறப்ப உங்களுடைய புதிய முயற்சி எண்ணம் எல்லாமே மழுங்கிடும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆண்டு முழுவதும் இன்னைக்கு எங்க போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் விநாயகர் வழிபாடை செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் தவறாம விநாயகர் வழிபாடை செய்யறதும், வீட்டுல காலையில மாலையிலையும் நல்லெண்ணெயில, சுத்தமான நல்லெண்ணெயில முடிஞ்ச வரைக்கும் அகல் விளக்குல நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். என்னன்னா, உங்களுக்கு பெயர்ச்சியாகி போகக்கூடிய எத்தனை ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போறார். இது வரைக்கும் 7ல இருந்தாரு, இப்ப அஷ்டம சனி ஆகிறார். அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம். அப்ப அஷ்டம சனி ஆகி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும், ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவன ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப 2, 5, 10 ஆகிய 3 ஸ்தானங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை எழுதுனால 10ங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனதாரர்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறப்ப ஜீவனத்துக்கு குறையில்லை, அப்ப வருமானத்திற்கு குறையில்லை. 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜீவனதாரன் 2ஆம் இடத்தை பார்க்கிறப்ப 2ஆம் இடங்கிறது தனவாக்கு குடும்பம், தனஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய பார்வை எப்படிங்கிறது மந்தம். அப்படின்னா கூட அவர் ஜீவனதாரனா இருக்கிறதுனால நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இன்னும் உங்களுக்கு, அவர்தான் உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த தனத்தை வாரி வழங்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறாரு. அப்ப நீங்க சிவாலயங்களுக்கு சென்று நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதும், உங்களுடைய குலதெய்வங்களை வழிபடுவதும், ஊனமுற்றவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு உதவுவதும், தான தர்மங்கள் செய்வதும், காலையில சிம்மராசிக்காரர்கள் என்ன பண்ணாலும் காலையில வச்சு விநாயகர் வழிபாடு, சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம். சூரியனை நீங்க வழிபட்டு போனீங்கன்னா, ராசி அதிபதி சூரிய பகவான். அப்ப நீங்க காலையில வச்சு சூரியனை வழிபட்டுட்டு விநாயகரை வழிபட்டுட்டு நீங்க செஞ்சுட்டு வரதும், சனி பிரீத்தி இப்ப நம்ம சொன்ன இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் குறைஞ்சு, அஷ்டம சனினா இருக்கிற இடத்தை விட்டு மாத்தி வச்சிடும். கண்டிப்பா இடம் மாற்றம் அப்படிங்கிறது அஷ்டம சனியில 190% பேருக்கு வருது. அப்போ நீங்க தொழில் ரீதியா, வியாபார ரீதியா, அல்லது நீங்களே கொஞ்சம் இடம் மாறி இருக்கலாம் அப்படின்னு நீங்க இப்பவே நீங்களே மாறிக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு இருக்காது. பாதிப்பு மாறதை விட நீங்களே மாறிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு தானா அடிபட்டு போயிடும். அப்ப இதெல்லாம் நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த வழிபாடுகளை அதிகப்படுத்திட்டு வரணும். அப்போ உங்க இதே ஆண்டுல 15/5 குரு பகவான் பயிற்சியாக இருப்போ 18/5 ராகுகேது பயிற்சி ஒட்டுக்காயிடுது. ஆக இந்த ஆண்டு 3 பயிற்சிகள் ஒண்ணு நடக்குது. அப்ப ராகுகேது எங்க வர்றாங்கன்னா, கேது பகவான் உங்க ராசிக்கும், ராகு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கும் வர்றாரு. அங்கேயே இன்னும் 7 சனியினுடைய பாதிப்பு இன்னும் குறையில 2.5 ஆண்டுகள் இருக்கிறதுனால, குரு பகவானுடைய பார்வை அங்க விழுறதுனால இந்த பாதிப்புகள் வந்தாலும் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் மீளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அந்த குரு பகவான் கொடுக்குறாங்க. குரு பகவானுடைய வழிபாடையும், பத்திரகாளி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு பத்திரகாளியை வழிபடுவதும், ராசியிலேயே கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடும், வீட்டுல விளக்கேற்றுறதும், இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு குருவால கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும், எல்லா வளங்களும், ஏன்னா குருதான் மிகப்பெரிய தனத்தை கொடுக்க போறவரு, அவரே லாபஸ்தானத்துல இருக்கிறாரு, நல்ல இடத்துல இருக்கிறாரு. இந்த வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்க 100க்கு 100
மிகச்சிறந்த ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க பெற முடியும். அடுத்து நம்ம பார்க்கறது கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த வருடம் 3 பயிற்சியுமே இருக்குன்னு ஆரம்பத்திலேயே முதலே சொல்லிட்டோம். இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்கறப்பவே இந்த ஆண்டு சனி பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சியும் இருக்கு. சனி பயிற்சிங்கிறது 3வது மாசம் மார்ச் மாசம் 29/3 இருந்து சனி பயிற்சி ஆகி மீனத்துக்கு போயிடுறாரு. அப்படி மீனத்துக்கு போற சனி பகவான் உங்க ராசிக்கு அவர் 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. 5ங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், ஒரு மனிதனுடைய செல்வாக்கு அந்தஸ்து சொல்லக்கூடிய ஸ்தானம். 6ஆம் இடங்கிறது கடன் ருணம் ரோக சத்ரு ஸ்தானம். அப்ப 5, 6க்கு உண்டான சனி பகவான் இப்ப எங்க போறாரு? பாதக ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுடைய பாதக ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப 7ஆம் இடத்துக்கு பாதக ஸ்தானத்துக்கு போறதுனால சனி பகவானால ஜீவனகாரகன் ஆயுள்காரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு பார்த்தா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசியை 3ஆம் பார்வையா பார்க்கிறார். அது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பார்வை விழுது. அதுக்கு அடுத்தது உங்க ராசிக்கு ராசியிலேயே சனி பகவானுடைய பார்வை இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் வண்டி வாகனம் வீடியோன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் இந்த சனி பகவானுடைய பார்வை விழுகிறது. அப்போ இந்த இடங்கள் எல்லாம் பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பாதிக்காது. என்ன காரணம் அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு பாதக ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து கடன் எல்லாம் கொடுத்துட்டு வந்தார். கடன்காரர் கடனுடைய ஸ்தானத்திலே இருந்தார். இப்ப அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம். அதே சமயம் அவர் 7ஆம் இடத்துக்கு பாதக ஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்ப இந்த கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வண்டி வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் குருவனுடைய பார்வை விழுவதால் குரு 10ஆம் இடத்துக்கு வர்றது. அதே இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் 15/5/25 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்ப குரு பகவான் பயிற்சி ஆகிறது எங்க வர்றாரு? இது வரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து நல்லதை பண்ணிக்கிட்டு வந்த குரு பகவான் 5வது மாசத்துக்கு மேல உங்களுடைய ஜீவனஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்ப 10ஆம் இடத்துல இருக்கிற வரக்கூடிய குருவினால அவ்வளவு சிறப்புகள் இல்லை. ஏன்னா அவரு ஏற்கனவே உங்களுக்கு கேந்திராதிபத்தியம் தோஷம் பெற்றவர், பாதகாதிபதியும் கூட. பாதகாதிபதி 10ஆம் இடத்துல வந்து அமர்றப்ப சும்மாவே உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துன்னா ஜீவனத்தை பாதிக்கும். ஆனா இந்த குரு பகவானுக்கு 5 பாரியாயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த முதலே சொல்லியிருப்பேன். அதுல ஒரு பாரியாயங்கிறது ஒரு சுத்து. குழந்தையிலிருந்து பிறக்கிறப்ப 12 வருஷத்துக்கு வர 12 வருஷத்துக்கு ஒரு சுத்து தான் ஒரு முதல் பாரியாயம்பாங்க. அப்ப 2வது பாரியாயம்னா 24 வருஷம், 3வது பாரியாயம் 36 வருஷம். அந்த 3வது பாரியாயத்துல யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 10வது இடமா வந்தா கூட பாதிப்பு இல்லை. குரு பகவான் நல்லதான் செய்வார். அப்ப இந்த 3வது பாரியாயத்துல வர்றவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல பொதுவாகவே 10ஆம் இடத்துல குரு வர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனாலும் 2, 4, 6 அப்படிங்கிற 3 இடங்களுக்கு அவருடைய பார்வை விழுவதனால தனஸ்தானம் வண்டி வாகன யோகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து உங்களுக்கு பேச்சாக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னா, ராகு பகவான் வந்து இது வரைக்கும் 7ஆம் இடத்துல பாரதஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் இப்ப 6ஆம் இடத்துக்கு வர. 6ங்கிறது கடன் ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானங்கள்ல பாவக்கிரகங்கள் இருப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை தான் மாத்தி கொடுக்கும். அப்போ ராகு பகவான் அங்க ஏற்கனவே சனி பகவானுடைய 2.5 ஆண்டு காலம் இருக்கு. 6ஆம் இடத்துல
இன்னும் 2.5 ஆண்டு காலம் சனி பகவானுடைய இது இருக்கனால வண்டி வாகன யோகங்கள்ல வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல ராகு பகவான் இருக்கிறார். சனி ராகு அப்படிங்கிறது ஒரு அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை இல்லை. அதனால நீங்க போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா போய்க்கணும். பாதகாதிபதி அப்படின்னு எடுக்கிற ஒரு கோணத்துல அந்த பாதகாதிபதியும் ஆன குருவனுடைய பார்வையும் அங்கேயே விடுறதுனால உங்களுக்கு என்ன யோகங்கள் கிடைச்சாலும் வண்டி வாகனத்துல போறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகங்கள் கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சுமாரான ஆண்டாதான் இருக்கு. மிகப்பெரிய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டா இல்ல. அது 15/5 குரு பயிற்சிக்கு பின்னாடி. இப்ப குரு பகவான் இப்ப இருக்கிறப்பவே இந்த 15/5 அதாவது பிப்ரவரி 4 அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்ப வக்கர நிவர்த்தி ஆன பின்னாடி உங்களுக்கு 15/5 வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்க வச்சிருக்கிற பணத்தெல்லாம் சேட்டிங் பண்ணி சுகமா இப்ப நீங்க பிளான் பண்ணி கரெக்டா வச்சுக்கிறதும், சனி பகவானுக்காக நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எப்பயுமே வீட்டுல காலையிலே மாலையிலே நல்லெண்ணெயில தீபம் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். உங்களுக்கு நட்பு கிரகமா இருந்தாலும் அவர் பாரத ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால சனி பகவானை வழிபடுறதும், குலதெய்வங்கள் வழிபாடும், முதியோர்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யறதும், ஐயனார் வழிபாடும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஐயனார் தான் நமக்கு, ஏன்னா அங்க சனியும் குருவும் சேர்றதுனால அங்க ஐயனாரா போயிடும். கடவுள் அந்த ஐயனார் அப்படிங்கிற ஒரு வழிபாடுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள், தொலை தூரத்துல குடும்பத்துல உங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. விரயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அதிகமா முடிஞ்ச வரைக்கும் திருக்கோயில் வழிபாடுகளை நீங்க அதிகப்படுத்த உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் அப்படியே நீங்க கட்டுப்படுத்திக்கலாம். நம்மளுடைய வழிபாடுகள் மூலமா தான் நீங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுகமா முழுக்க சொல்ல முடியாது. நீங்க எச்சரிக்கையா வழிபாடுகளை அதிகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகு பகவான் ஒருத்தர் தான் உங்களுக்கு சிறப்பான வளங்களை கொடுக்குறாரு. அப்ப ராகுவை நீங்க கெட்டியா பிடிச்சுக்குங்க. ராகு பகவானை வழிபடுறப்ப ராகுனுடைய காயத்திரி முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு வாங்க. ஓம் நகத்வஜாய வித்மகே பத்ம ஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரச்சோதயான்னு முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு வாங்க. டெய்லி ஒரு தடவையாவது தூங்கி இருக்குன்னு சொல்லுங்க. காளி வழிபாடை நீங்க அதிகப்படுத்துங்க. இந்த வழிபாடுகளை நீங்க அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பயும் போல அற்புதமா போய்கிட்டு இருக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 ராசிகளுக்கும் மறுபடியும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி.